ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் கபிரேல். சார், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கும் கூட. இப்போ உலகம் முழுக்க பொலிட்டிக்கலாக நிறைய சேஞ்சஸ் நடக்கிறத பார்க்க முடியுது. தமிழ்நாட்டிலையும் பார்த்தோம்னா பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. யங்ஸ்டர்ஸ் பொலிட்டிக்ஸ்குள்ளே வராங்க, அது நடந்திருக்கு. இந்தியாவிலையும் பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர் மாறுறதை பார்க்க முடியுது. இப்போ இந்த சிஜேபி அப்படின்ற அந்த ஒரு சோஷியல் மீடியா பேஜ் பார்த்தோன்னா பெரிய அட்ராக்ஷனை பெறுது. அந்த சிஜேபி அப்படின்ற அந்த குரூப்புக்கு பின்னாடியே அரசியல் இருக்கா இல்லையான்றதுலாம் செகண்டரி. ஆனால் யங்ஸ்டர்ஸுக்கு அதிருப்தி இருக்குன்றது அது காட்டுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தோம், நேபாளில் பார்த்தோம், இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட் அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அப்புறம் யூரோப், அப்புறம் அமெரிக்காலையும் பார்த்தோம்னா பெரிய பெரிய மாற்றங்கள் பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியாவிலையும் அதோட இம்பேக்ட் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் பிஜேபிக்கு இப்போ பெரிய ஒரு சேலஞ்ச் பார்த்தோம்னா சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பிஜேபி ஆட்சிக்கு இப்போ பெரிய ஒரு சேலஞ்சாக அமையுது. இப்போ இந்த ஹொர்முஸ் ஸ்ட்ரெயிட் இஷ்யூவாக இருக்கலாம், வேறு சில சிக்கல்கள். அமெரிக்காவும் பார்த்தோன்னா இப்போ டஃப்பாக டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சிக்கல்கள். ஸோ இப்போ மோடி அவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் இருந்தது. தவறே நடந்தால் கூட, பிரச்சனைகள்லாம் வந்தால் கூட ஈஸியாக கடந்து போகிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. இப்போ பார்த்தோம்னா போக 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 டஃப் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட க்ரோத் அனாவசியமாக தேவையில்லாமல் இந்திய தலைமை நீதிபதி உதிர்த்த ஒரு வார்த்தை. வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, கர்ப்பம்பூச்சி மாதிரி பல்கி பெருகிட்டாங்க. அவங்க பல்வேறு விதமான ரோலை எடுக்கிறாங்க. சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ன்றாங்க, அப்புறம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இது மாதிரி பல பேர்களை சொல்லிவிட்டு அவர் உதிர்த்த ஒரு வார்த்தை காக்ரோச்சஸ்னாரு. அதுதான் பற்றிக்கிச்சு. யூஎஸில் படித்து கொண்டிருக்கக்கூடிய அபிஜித் தீப்த் என்ற அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் லா ஸ்டூடெண்ட்டு தான் அந்த மூமெண்ட்டை கட்டமைக்கிறாரு. தொடங்கிய ஒரு 10-15 நாட்கள்லேயே 2 கோடி உறுப்பினர்கள் வரைக்கும் சேர்றாங்க. வழக்கம் போல் மோடி அரசு கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுது. இது பாகிஸ்தான் சதி, அமெரிக்கா சதி, சைனா சதின்ட்டுலாம். அப்புறம் அந்த கணக்குகள் முடக்கப்படுகின்றன. அவர் இந்தியா வரும்போது கைது செய்யப்படுவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி எதுவும் செய்யலை. ஏன்னா கவர்மெண்ட் உஷாராயிடுச்சு, கைது செஞ்சால் அது பெரிய ஆளாகிடுவாங்கன்னு. அவர் அனுமதி கேட்டவுடனே அனுமதியெல்லாம் கொடுக்குறாங்க. ஜந்தர் மந்தரில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது. அவங்க இஷ்யூஸை கையில் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீட் கொலாப்ஸு, அதன் பிறகு சிபிஎஸ்சி கொலாப்ஸு, இதெல்லாம் எடுக்கும்போது மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் செய்ய தவறிய வேலைகளை அவங்க கையில் எடுக்கும்பொழுது இன்றைக்கி அவங்களுக்கு ட்ராக்ஷன் கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை அவங்க கோருகிறார்கள். அதுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்தியா முழுவதும் ஆதரவு தெரிவித்து தெருக்களில் இறங்குகிறார்கள். இப்போ நேற்றுக்கு பெங்களூரில் கூட ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இதை மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் செய்ய வேண்டிய விதத்தில் செஞ்சுருந்தாங்கன்னா அந்த ஃப்ரஸ்ட்ரேட்டட் யூத்துக்கான அவுட்லெட்டாக மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதுதானே அவங்க வேலை. அதை அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியான, அபிஜித் தீப்தே மாதிரியானவர்களுக்கான ஸ்பேஸே இருந்திருக்காது. அப்போ ரொம்ப சுருக்கமாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியான இயக்கங்களுடைய வளர்ச்சியை நம்ம எப்படி புரிந்துக்கணுன்னா, ஃபெயிலர் ஆஃப் தி மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், தோல்வி. பெரிய கட்சிகள், எதிர்கட்சிகளுடைய தோல்வி. இமேஜினேட்டிவாக யோசிக்க முடியல. இந்தியா கூட்டணிக்கு எல்லா மாநிலங்கள்லேயும் கிட்டத்தட்ட பிரதிநிதித்துவம் இருக்குது. மற்ற விஷயங்களுக்குள்ள உங்களுக்குள்ள முரண்பாடு இருந்தாலும் இந்தியா கூட்டணி ஒரு கூட்டத்துக்காக எதுக்கு வெயிட் பண்ணணும்? பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், அசம்பிளி எலெக்ஷனில் ஒர்க் பண்ண மாட்டோம், மற்ற நேரத்தில் ஒர்க் பண்ண மாட்டோன்ற ஸ்டாண்டே அபத்தமானதில்லை. நீட்டு கொலாப்ஸ் ஆன பிறகு 22 லட்சம் மாணவர்களை மறுபடியும் மறுதேர்வுக்கு தள்ளும் பொழுது அது எவ்வளோ பெரிய கொடுமை. சிபிஎஸ்சி ஸ்கூலு, அங்கே நடந்த கொலாப்ஸ், ஏற்கனவே அங்கே முறைகேடு நடக்குதுன்னு ஒரு 17 வயது மாணவன் வெளியில் கொண்டு வர உண்மையாக அவனை பாகிஸ்தான்காரன்னு வழக்கம் போல் முத்திர குத்துறானுங்க ஐஎஸ்ஐ ஏஜென்ட். இன்றைக்கி அதுதான் வெளியில் வந்திருக்குது. இப்போ தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை கோரி இந்தியா கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் எல்லா மாநிலங்கள்லேயும் அறவழி போராட்டத்தின் மூலம் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்கன்னா அபிஜித் தீப்தேக்கு ட்ராக்ஷனே கிடைக்காது. இன்றைக்கி கிடைக்குது. உங்கள் ஃபெயிலர் இது. அதனால் இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்னென்னா, இது உணர்த்தக்கூடிய பாடம், இது கொடுக்கக்கூடிய செய்தி, இது தெரிவிக்கும் செய்தி என்னென்னா, மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதான நடந்தது. ஒரு இயக்கம் விஜய் எவ்வளோ இழிவுபடுத்துனாங்க, பேசுனாங்க. கட்டமைப்பே கிடையாது கட்சிக்கு. ஸ்டாலின் சொன்ன மாதிரி போலிங் ஏஜென்ட் கிடையாது, கவுண்டிங் ஏஜென்ட் கிடையாது. 107 சீட்டு ஜெயிக்கிறாங்க. முதலமைச்சரே தோற்கடிக்கப்படுகிறார்.
பல அமைச்சர்கள் தோற்கிறார்கள். எங்கேருந்து இது வருது? வழக்கமாக இந்த ஓட்டு ஏடிஎம்கேக்கு போயிருக்கணும். கடந்த காலங்கள் அப்படி தான் போச்சு. இப்போ அதே தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியான இயக்கங்கள் நாடு முழுவதும் பிஜேபிக்கு எதிரான அலை மெல்ல மெல்ல உருவெடுத்து கொண்டிருக்கிறது. கடந்த 2-3 தேர்தலில் ஜெயிச்சோமா இந்த முறை ஜெயிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு சர்வதேச சூழலும் ஒரு காரணமாக இருக்குது. மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி மோடி அரசு சென்று கொண்டிருக்கிறது. எல்லா ஆட்சியாளர்களுக்கும் ஏற்படக்கூடிய சரிவு மோடிக்கும் தொடங்கிவிட்டது. இந்திரா காந்திக்கு ஏற்பட்டது, நேருவுக்கு ஏற்பட்டது, இன்றைக்கி மோடிக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் அதை சரியாக பயன்படுத்துவதற்கு மாற்று சக்திகள் வந்தன. இந்த முறை அப்படி வருமானது தெரியல. இந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து ஃபிசில் அவுட் ஆகலாம் அல்லது டெம்பரவரியாக இருக்கலாம். ஏன்னா அது கட்டமைப்பு இல்லாத ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்குது. அவர் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக பல விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க. அந்தானி அம்பானியோட லைசன்ஸை கேன்சல் பண்ணணும், மீடியா லைசன்ஸுன்றாங்க. ஆங்கர்ஸோட பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் பப்ளிக் டொமைனில் வைக்கணுன்றாங்க. அது வந்து முக்கியமான செய்தி என்னென்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மேலே மக்கள் நம்பிக்கை இழந்ததோட வெளிப்பாடு. அந்த கோரிக்கை நியாயமானதாக என்னை பொறுத்த வரைக்கும். சட்ட ரீதியாக அது சாத்தியம் இல்லாவிட்டாலும். அப்புறம் 8 மணி நேரம் நீங்கள் எல்லோரும் ஆன்லைனில் இருக்கணுன்றார். தேர் இஸ் த கேட்ச். அந்த கன்வென்ஷனல் மெத்தடில் இருக்கக்கூடிய எங்கள் தமிழ்நாட்டில் விஜய் கட்சி எப்படி ஏஜென்ட் இல்லாமல் பூத் ஏஜென்ட்டு, எலெக்ஷன் இந்த ஏஜென்ட்டு, கவுண்டிங் ஏஜென்ட் இல்லாமல் ஜெயிச்சாங்களோ அந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை வந்து இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. அரப் ஸ்ப்ரிங்கில் நடந்தது 14 ஆண்டுகளுக்கு முன்பு. அதன் பிறகு வந்து இதில் ஹாங்காங்கில் நடந்தது, ஸ்ரீலங்காவில் நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, நேபாளில் நடந்தது. பட் இங்கெல்லாம் செஞ்சதை இந்தியாவில் செய்ய முடியுமான கடினம் அது. ஏன்னா இது வந்து இட்ஸ் அ வாஸ்ட் கண்ட்ரி. ரீஜன் வைஸ் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளம், ரிலிஜன் ஒரு ப்ராப்ளம், கேஸ்ட் வைஸ் ப்ராப்ளம். அந்த அளவுக்கு அதிருப்தியும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்தியா. அந்த அளவுக்கு அதிருப்தியும் இல்லை. அக்ரி வித். வெடிச்சு சதற அதிருப்தி நேபாள் மாதிரிலாம் இல்லை. கண்டிப்பாக இல்லை. வெடிச்சு சதற அதிருப்தி இல்லை. யூஆர் அப்சல்யூட்லி ரைட். அதனால் அதை பூதாகரமாக்க நான் விரும்பலை. அது உண்மையும் நம்ம எக்ஸாசரேட் பண்ணக்கூடாது. நம்ம ஆக்சுவல் ஃபேக்ட்ஸை தான் நம்ம பேசணும். அப்படி பார்க்கும் பொழுது வந்து சொன்ன மாதிரி வந்து நேபாளில் வெடித்த மாதிரி, ஸ்ரீலங்காவில் வெடித்த மாதிரி, பங்களாதேஷில் வெடித்த மாதிரி வெடிப்பதற்கான அந்த ஒரு அண்ட்ரஸ்ட் இந்தியாவில் இல்லை. அந்த அளவுக்கான சப்ரஸ்டு சுச்சுவேஷனும் இங்கே இல்லை. பட் த பிக் பட் இஸ் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நோக்கி போய்கிட்டு இருக்குது. கொலாப்ஸுங்க. இந்த நீட் மாதிரியான, சிபிஎஸ்சி மாதிரியான கொலாப்ஸுக்கு த மினிமம் கவர்மெண்ட் ஷுட் டூ இஸ் சாக் த மினிஸ்டர். இந்த மந்திரியை டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும், இல்லை அந்த மந்திரியை ராஜினாமா பண்ணிடணும். இந்த மந்திரியும் வெக்கம் இல்லாமல் பதவியில் ஒட்டிகிட்டு இருக்காரு. அதை விட வெக்கம் கட்ட அரசு வந்து அவரை பதவியில் வச்சுருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுதுன்னா அது எதோட வெளிப்பாடுன்னா ஃப்ரஸ்ட்ரேஷனு. மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ் வந்து அதுக்கு வடிகாலாக இருக்க முடியல. ஸோ நீங்கள் சொல்கிற விஷயங்களை வச்சு நான் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மக்களுக்கு பாஜக மேலே கோபம் இருக்குது, அதிருப்தி இருக்குது. ஆனால் இந்தியா அலைன்ஸ் ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. எஸ், அப்சல்யூட்லி. அதனோட விளைவு தான் சிஜேபிக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ட்ராக்ஷன் கிடைக்காது. கரெக்டாக சொன்னீங்க. பிஜேபி மேலே அதிருப்தி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பட் இந்தியா அலைன்ஸ் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. தட் இஸ் த ப்ராப்ளம். அப்போ எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துக்கு. இப்போ தமிழ்நாட்டில் தானே நடந்தது. திமுகவை பிடிக்கல, திமுக வேணாம் பிடிக்கலன்னும் போது ட்ரெடிஷ்னலாக எங்கே போவோம்? கன்வென்ஷனல் இது ஏடிஎம்கேக்கு போகும். ஏடிஎம்கேவும் பிடிக்கல, ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, விஜய் கிட்ட போகுது. மேபி விஜய் இல்லைனா அது ஏடிஎம்கேக்கு போயிருக்கோம். எப்படி இருந்தாலும் டிஎம்கே த்ரோன் அவுட் இஸ் இமினென்ட். இன்றைக்கி யாருமே எதிர்பார்க்காது. எல்லோரும் என்ன நினச்சாங்க? 3-way ஸ்பிளிட் வரும், டிஎம்கே ஜெயிச்சிடும் அல்லது ஏடிஎம்கே ஜெயிச்சிடும் அப்படிலாம் நினச்சாங்க. இந்த மேண்டேட் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அஃப்கோர்ஸ் தே ஃபாலன் ஷார்ட் ஆஃப் 10 seats, அது வேறு விஷயம். பட் கிட்டத்தட்ட பிடிச்சிட்டாங்க இல்லை. இப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக தான் இருந்தது. ஹி வில் பி டிஸ்ரப்டர் தான் நம்ம நினச்சோமே ஒழிய ஹி கான்ட் பி விக்டர் தான் நானே பேசியிருக்கேன் பல முறை. பட் நம்ம கணிப்புகள் பொய்யாச்சு. தேசிய அளவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஜேபி பிடிக்கல. பிஜேபியை நிறையா பேசுனது ஒன்று, செஞ்சது ஒன்று. இட் இஸ் அ ஃபெயிலியர் ஆன் ஆல் ஃப்ரண்ட்ஸ். இன்றைக்கி வந்து டாலர் மதிப்பு வந்து 100 ரூபாய்க்கு போது. ஒரு டாலரோட மதிப்பு 100 ரூபாய் நோக்கி நகருதுன்னா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லை. இந்த சர்வதேச அளவில் முடிவு செய்கிற விஷயம் நம்மலாம் ஒன்றும் பேசக்கூடாது, கவலைப்படக்கூடாதுன்னு மந்திரிகளே பேசுகிறாங்க. இதே வாய் தான் மன்மோகன் சிங் பீரியடில் 65 ரூபாவை கிராஸ் பண்ணப்போ எகிரி குதிச்சுது. பிரைம் மினிஸ்டரோட எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டியில் இருக்க ஒரு லேடி எக்கானமிஸ்ட், யார், RN ரவி, கவர்னரோட டாக்டர் ஷர்மிஷ்டா ரவி, அந்தம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் வெறும் நம்பருங்க, இதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்தக்கூடாது. நாங்கள் எவ்வளோ அயோக்கியத்தனமான பேச்சு. பேங்க் லோன் வாங்கி பசங்களை ஃபாரினுக்கு அனுப்புனவங்க டாலர் பேமெண்ட்டில் இன்றைக்கி எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? நீ வந்து 80 ரூபாய் இருக்கும்போது வாங்கினதுக்கும் 100 ரூபாய் இருக்கும்போதும் வாங்கினதுக்குமான வித்தியாசம் எவ்வளோ உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் நீங்கள் பேசுனீங்கன்னா. அப்போ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சுச்சுவேஷன் வந்து வர்சனிங் ஆகிக்கிட்டே போகுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து மேசிவ் ஸ்கேலில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. இதில் ஏஐ மாதிரியான நியூ டெவலப்மெண்ட்ஸால் வரக்கூடிய அன்ஃபோர்ஸ்ன் சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஜாப் லாஸஸை பற்றின பயம் வந்து எல்லாருக்குமே வருது. ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. எவ்ரி ஒன் இஸ் க்ளூலெஸ்.
கண்டிப்பாக பெரிய பாதிப்பு இருக்கும். பெரிய பாதிப்பு இருக்குது. ஏஐயால் பெரிய பாதிப்பு இருக்குது. ஒரு பக்கம் அட்வான்டேஜ் இருந்தால் லைக் ஒன்றும் பெரிய அட்வான்ஸ்டான ஒர்க்லாம் பண்ணல, பேசிக்கான ஒரு பேசிக் ஒர்க் தான் பண்ணுறோம். ஸோ இப்போ அதால் பாதிப்பு வராதுன்னா யாராலையுமே சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரியலைசேஷனும் இங்கே முழுமையாக சைனா மாதிரி முழுமையாக பண்ணலை போல. அதாவது வந்து உங்களுக்கு வந்து லைக் எனி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஏஐ வந்தே தான் தீரும். அதை யாரும் தடுக்க முடியாது. அது வேற பாதிப்பு வந்து தான் இருக்கு. ஆமாம், அதை தடுக்க முடியாதுன்றது எந்த அளவு உண்மையோ பாதிப்பு இருக்குன்றதும் உண்மை. அப்போ டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறையிறது, ஈரான் வாரு, முக்கியமாக வந்து ஒர்சனிங் அக்ரேரியன் சுச்சுவேஷன். உங்களுக்கு வந்து நான் இந்தியாவோட விவசாய பொருளாதாரம் வந்து மிக மோசமான கண்டிஷனுக்கு போயிட்டுருக்குது. இந்த உரங்களோட விலை அது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபெர்டிலைசர் ப்ரைஸஸ் வந்து ஸ்கை ராக்கெட்டிங்காக போகுது. பெட்ரோலியம் இந்த 4 மாதமாக வந்து உங்களுக்கு வந்து ஈரான் வாரால பெரிய அளவில் வந்து உங்களுக்கு நமக்கு அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்காததால் ஃபெர்டிலைசர் கிரைசிஸ் வந்து பெருசாக போயிட்டுருக்குது. இந்த கரீஃப் சீசனுக்கு மட்டும் தாக்கு பிடிக்க முடியுன்றாங்க. அதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா மிகப்பெரிய அளவில் வந்து மானியம் அதில் கொடுக்கப்படுது. உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து $1,000 வாங்கக்கூடிய உரத்தை வந்து ரஃப்லி ஸ்பீக்கிங் $100 கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் உர தட்டுப்பாடு வந்தோன்னா அதோட விளைவு என்ன? உங்களுக்கு விளைச்சல் பாதிக்கும். விளைச்சல் பாதிச்சுன்னா உணவு பஞ்சம். ஸோ எல்லா விதத்துலையுமே வந்து ஒரு பெரிய ஒரு மோடி கவர்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் கையை தூக்கிட்டாங்க கவர்மெண்ட்டுங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரிசர்வ் பேங்க் கிட்டேருந்து வாங்க வேண்டிய பணத்தெல்லாம் வாங்கியாச்சு. உங்களுக்கு வந்து இனிமேல் கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது, சுரண்டி எடுத்தாச்சு. அதனால தான் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிக்கொண்டு கையை தூக்கிட்டான். தங்கத்தை 1 வருஷம் வாங்காதீங்கன்னு ஒரு நாட்டோட பிரதம மந்திரி சொல்கிறார். அவரோட கோர் ஓட் பேங்க் மிடில் கிளாஸ். தங்கம் வாங்குறது மிடில் கிளாஸுக்கு வந்து எந்த அளவுக்கு சென்சிட்டிவான இஷ்யூன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டோட பிரதம மந்திரி, அதுவும் இந்த பிரதம மந்திரி ஓராண்டுக்கு தங்க வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்திடுங்கள், தங்கம் வாங்காதீங்கன்றாரு. ஏங்க நீங்கள் தங்கம் வாங்காதீங்க ஆண்டுக்குன்னா கல்யாணம் பண்ணாதீங்கன்னு அர்த்தங்க 1 வருஷத்துக்கு. அதோட மீனிங் அதானுங்க. பிகாஸ் சென்டிமெண்டல் வேல்யூ ஆஃப் கோல்டு வந்து கனெக்டட் வித் வெட்டிங்ஸ். எதனால் போகுது? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு காலி. எல்லா விதத்துலையும் கவர்மெண்ட் கையை தூக்கிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்லலையே தவிர எல்லாம் அவனை காப்பாற்றிக்கோங்கன்ற லெவலுக்கு வந்தாச்சு. பல்க்கு பர்ச்சேஸ் ஆஃப் டீசலு பெட்ரோலை வந்து பேன் பண்ணுறாங்க. உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ நிலைமை வந்து மோசமாக இருக்குது. கார் போலிங்கை பற்றி பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு. இதெல்லாம் இந்த லெவலில் போய் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அவ்வளோ தூரம் வருதுன்னா கிரைசிஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல தான் நீங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸோட க்ரோத்தை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. அதில் வந்து அதுக்கு ப்ரிலூடு தான் இங்கே விஜய் வந்தது. நீங்கள் இட் இஸ் கனெக்டடு. நான் வந்து இந்த சிமிலாரிட்டிஸை தான் நான் பார்க்குறேன். வெறும் சினிமா பாப்புலாரிட்டியால் வந்தார், யாரோ ஒரு சினிமாக்காரன் ஜெயிச்சிட்டான் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இது வந்து கன்வென்ஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை நம்பாமல் மக்கள் வந்து நியூ கமர்ஸ் கிட்ட அவங்களுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே இல்லாட்டி கூட அதிகாரத்தை கொடுக்க தயாராகிறாங்கன்னா 2 விஷயம். அது டேஞ்சர் சிக்னல். இன்னொன்று வந்து தட்ஸ் அ வேக்கப் கால். பிஜேபி பார்ட்டி எப்படி சார் பார்க்குறீங்க பொலிட்டிக்கலாக? நான் எப்படி பார்க்குறேன்னா பிஜேபி அஸ் அ பார்ட்டி கொஞ்சம் அவங்களோட அந்த ஜெயிக்கக்கூடிய அந்த பலம் இருக்குல்ல, சீட்ஸ் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியாகிட்டு இருக்குன்னு பார்க்குறேன். குறிப்பாக 2014 பார்த்தோன்னா பிஜேபிக்கு அரௌண்ட் 31% ஓட் ஷேர் இருக்குது. 2019 அது இன்க்ரீஸ் ஆகுது, 37 ஆகுது. 2024 36 ஆகுது. டெக்னிக்கலாக பார்த்தோன்னா 19க்கும் 24க்கும் 1% தான் டிஃப்ரென்ஸ், 1% தான் கம்மியாகுது. ஆனால் சீட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 19ல் 303 சீட் ஜெயிக்கிறாங்க, 24ல் 240 தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ 1% ஓட்டு தான் கம்மியாகுது. ஆனால் சீட்ஸ்ன்னு பார்த்தோன்னா 63 சீட் கம்மியாயிருக்கு. ஸோ அப்போ இது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு கணக்கு இருக்குது. 2014ல் பிஜேபி 1 சீட் ஜெயிக்கிறதுக்கு பிஜேபி 6 லட்சம் ஓட்ஸ் வாங்க வேண்டியது இருந்துதான். இப்போ 1 சீட் ஜெயிக்கிறதுக்கு 9 லட்சம் ஓட்ஸ் தேவைப்படுதான் பிஜேபிக்கு. ஸோ அப்போ பிஜேபி அஸ் அ பார்ட்டி இஸ் பிகமிங் இன்எஃபிஷியன்ட் அப்படின்ற ஒரு டேட்டா பார்த்தேன். அவங்களோட அந்த சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி கம்மியாகிக்கிட்டு இருக்கு. இது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. இது ஒரு ட்ரெண்டு. 14, 19, 24 ஒரு ட்ரெண்டாகவே இது கம்மியாகிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இதில் எனக்கு பெரிய நாலேஜ் இல்லை. நீங்கள் சொல்கிறது எனக்கு நியூஸ். டு பி ஃப்ராங்க் வித் யூ, நீங்கள் சொல்கிறது எனக்கு நியூஸ். எனக்கு அதனால் அதிகமாக அதை பற்றி எதுவும் பேச முடியாது. லிட்ரலி அதிகமாக இல்லை, எதுவுமே பேச முடியாது. நான் எப்படி இதை ஓவரால் சினாரியோவில் பார்க்குறேன்னா, பிஜேபி செல்வாக்கு இழக்குது, பட் இந்தியா கூட்டணி ஆல்டர்னேட்டிவாக வளரல. வெரி சிம்பிள். மற்ற நீங்கள் சொல்கிற அந்த சதவீத கணக்குக்குள்ளே நான் போக விரும்பலை, எனக்கு அது தெரியாது என்ன. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அன்கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணுறாங்க. இங்கே விஜய் ஆக்குப்பை பண்ண மாதிரி. இப்போ நேஷ்னல் லெவலில் அதை பண்ண முடியுமான்னா
கடினம். பட் அங்கங்கே ஒவ்வொரு பேக்கெட்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சால் கூட வந்து ஃபைன். இது வந்து உங்களுக்கு வந்து மேபி அன்ஃபோர்சின் சுச்சுவேஷன் தான் இது. 3 வருஷம் இருக்குது உங்களுக்கு. இன்னைக்கு 21 மாநிலங்கள் அதிகாரத்தில் இருக்காங்க. அது பெங்காலை கேப்சர் பண்ணதெல்லாம் இட்ஸ் a ஹியூஜ் விக்ட்ரி. இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் பெங்கால் விக்டரியோட லெசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்டிஏவோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிச்சிருக்குது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நோக்கி அவங்க நகரலாம், எல்லா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டையும் கொண்டு வரலாம். கிட்டத்தட்ட 2/3 மெஜாரிட்டியை நோக்கி தே ஆர் இன்ச்சிங் டுவர்ட்ஸ் 2/3 மெஜாரிட்டி. அப்போ இந்த வெர்டிக்டையும் இப்போ இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் வளருது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மோடி இஸ் அ ஷ்ரூட் பாலிட்டிஷியனு. பிஜேபி இஸ் அ ஷ்ரூட், ஆர்எஸ்எஸ் இஸ் அ ஷ்ரூட் ஆர்கனைசேஷன். 100 இயர்ஸ் காத்திருந்ததை இன்றைக்கி அவங்க வந்து அறுவடை பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு வரத்துக்கு கிறிஸ்டோஃபர் ஜெஃபர்லே சொன்ன மாதிரி 100 வருஷம் ஆயிருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு. இது அவ்வளோ சீக்கிரம் அவங்க இழக்க மாட்டாங்க. இந்த அன்ட்ரஸ்ட் அதிகமாகுது. 3 டேர்ம் ஜெயிச்ச மாதிரி 14, 19, 24 ஜெயிச்ச மாதிரி 29 ஜெயிக்க முடியாதுன்னா there'll be many scenarios. ஆனால் எனக்கு ஒன்று என்ன தோணுதுன்னா சார், இந்தியாவை பொறுத்தளவில் ஹிந்துத்துவா நேஷனலிசம் வந்து இட் இஸ் ஹியர் டு ஸ்டே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த டிவைட் வந்து கிளியராக கிரியேட் ஆயிருச்சு. ஸ்டே ஃபார் லாங், ஸ்டே ஃபார் ஹவு மெனி இயர்ஸ்? எனக்கு என்னமோ அது இன்னும் கொஞ்சம் கூட அக்ரெசிவாக மாறும். அக்ரெசிவ் மாதிரி இன்னும் சே ஃபார் நெக்ஸ்ட் 30-40 இயர்ஸ் இருக்கும். அது எனக்கு தெரியல. But for next at least a generation. நியர் ஃபியூச்சர் எனக்கு பார்க்க இது இன்னும் கொஞ்சம் கூட அக்ரெசிவாக மாறும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, மேபி மோடி அவர்களை விட இன்னும் பெட்டர் ஹிந்துத்துவா லீடர் வரதுக்கான வாய்ப்பு. அதான் பெட்டர் இன் த சென்ஸ் மோர் அக்ரெசிவ் அந்த அர்த்தத்தில். அதுதான் அதாவது வந்து த ஆல்டர்னேட்டிவ் டு மோடி வில் பி மச் மோர் அக்ரெசிவ். ஆமாம், தி சொல்யூஷன் இஸ் மச் மோர் அக்ரெசிவ்னஸ் அவங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த சிஜேபி மாதிரியான இந்த குரூப் எல்லாம் நான் ஒரு ஆல்டர்னேட்டிவா பார்க்கல. டெல்லியில மட்டும் பேஸா இருந்து இன்டர்நெட்ல ஒர்க் பண்ணிட்டு, ஏன்னா இந்தியா நீங்க சொன்ன மாதிரி டைவர்ஸான, நீங்க சும்மா டெல்லியில உட்காந்துட்டுலாம் எதுவும் பெருசா பண்ண முடியாது. ஆம் ஆத்மி வரதுக்கு முன்னாடி இந்த மூவ்மெண்ட்டுக்கு ஹைப் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஆன்டி கரப்ஷன் இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சேனலும் சேர்ந்து ஹைப் கொடுத்தாங்க. அது கூட பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்லாம் டிரான்சிஷன் ஆகல. ஆம் ஆத்மி ஓரளவுக்கு க்ரோ ஆச்சு. ஸோ அதனால இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு கூட போவாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த கன்ஃபியூஷன்லாம் சேர்ந்து கடைசியில் அங்கே தான் புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி இருக்கு. இந்தியா அலைன்ஸ் தான் வீக்கெண்ட் பண்ண போறாங்க இவங்கெல்லாம். அதுதான் இப்போ அதுதான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். மோடி பிடிக்கல, வேண்டாம், நம்பிக்கை இழப்பு ஏற்படுது. பட் ஆல்டர்னேட்டிவாக இந்தியா பிளாக்குக்கு வரணும்ல, அது காங்கிரஸுக்கு வரணும், அது இந்தியா பிளாக் ஆஸ் சச் வரணும்ல. இல்லையா அது எங்கே போகுதுன்னா கம்ப்ளீட்லி ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு நியூ கமர்கிட்ட போகுது. ஃபாரினர் நாட் பை பர்த், அன் எலிமெண்ட். இப்போ இருக்க சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்கவங்க ஒரு இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் டெக்கி சாவி ஜென்ரேஷன் கிட்ட அது போகுது. அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து இட்ஸ் ஆக்சுவலி பேட் நியூஸ் ஃபார் இந்தியா. சிஜேபி ஒரு பொலிட்டிக்கல் ஆல்டர்னேட்டிவே கிடையாது. ஆனால் அதை வேறுபடுத்தி பார்க்குற அளவுக்கு மக்களுக்கு புரிதல் இல்லை. இப்போ விஜய் கதை தான். தாவேகா ஒன்றும் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஆனால் எனக்கு திமுக வேணாம், அண்ணா திமுக வேணாம். வழக்கமாக திமுக பிடிக்கலன்னா அண்ணா திமுக போடுவேன். இந்த தடவை அண்ணா திமுக வேணாம், எனக்கு திமுக வேணாம், பிடிக்கல. எங்கே குத்துறது, இங்கே குத்துன்னு குத்திட்டாங்க. குத்துனதும் ஃபுல்லாக குத்தலை, கிட்டத்தட்ட குத்திட்டு நிறுத்திட்டாங்க. சீக்கிரம் வந்து மாட்டிக்கிச்சு. இப்போ அந்த கதை தான் உங்களுக்கு யாருக்கும் லாபம் இல்லாத மாதிரி மாறி போச்சு. தமிழ்நாடு எலெக்ஷன் திஸ் ரிசல்ட் இஸ் வெரி 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 இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக அதை நம்ம வந்து ரொம்ப காய்த்தல் ஓரத்தில் இல்லாமல் ரொம்ப டீப்பாக த்ரெட்பேராக டிஸ்கஸ் பண்ணணும். வில் டூ இட் இன் கம்மிங் டேஸில். ஏன்னா இப்படி ஒரு வெர்டிக்டை வந்து 35%ங்க. எம்ஜிஆர் 30% வாங்கி 130 சீட்டு, 35% வாங்கி 107 சீட்டு தான். பட் தூக்கி அடிச்சிருக்காங்கல்ல. 35% ஆகுது. 35% சம் ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்டுங்க. பெரிய விஷயம். இட்ஸ் அ ஸ்ப்ளெண்டிட் அச்சீவ்மெண்ட். தட் டு சிங்கிள் ஹேண்டட்லி 35%ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் அமேசிங். வரலாறு படிச்சுட்டாங்க. வரலாறு அது. இட்ஸ் ரியலி ரெவல்யூஷன் தான் 35%ன்றதுலாம். பட் வாட் நெக்ஸ்ட்ன்றது தான் கொஸ்டின். பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி. அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி.